வெல்கம் டு ஸ்டெல்லா மேக்ஸ் சேனல். டிஎன்பிஎஸ்சி 2022 ஜூலையில் கேட்ட ஒரு குரூப் 4 கொஸ்டின் மேக்ஸ் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கற்பலன் 1875 மற்றும் அவற்றின் மீப்போவா அப்படின்னா HCF கொடுத்துட்டாங்க 5 எனில் அவற்றின் மீப்போமா அப்படின்னா LCM தான் கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலா, LCM into HCF is equal to product of 2 numbers or 3 numbers, anything. சரியா, product of 3 numbers, 2ஆகவும் இருக்கலாம் 3ஆகவும் இருக்கலாம். சரியா, 3 numbers. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3 எண்களின் பெருக்கல் பலன் தான் ப்ராடக்ட் ஆஃப் 3 numbers. சரி, இங்கே HCF 5 கொடுத்துட்டாங்க. இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? LCM இன்ட்டு HCF பதிலாக 5 போட்டிருக்கேன். ப்ராடக்ட் ஆஃப் 3 numbers பதிலாக 1875. இப்போ LCM மட்டும் வச்சுட்டு அந்த 5ஐ இங்கிட்டு கொண்டு வரேன். அப்போ என்ன வரும், டிவைட் ஆகும். அடிச்சேன்னா 4 5 3 5 15, மீதி எத்தனை இருக்கும், 3 இருக்கும். 7 5 35, மீதி 2 இருக்கும். 5 25, 375 தான் ஆன்சர். இங்கே எத்தனை, சி தான் கரெக்ட் ஆன்சர். வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். வாங்க அடுத்த சம் என்ன அப்படின்னா, விடுபட்ட எண்ணை காண்க. அதாவது விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. ஆல்ரெடி இங்கே பார்த்தாலே தெரியுது 49 அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்கொயர் தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ 7 7 49. அப்போ இது 7 ஸ்கொயர். இது எப்படி தெரியுது, 11 ஸ்கொயர்னு தெரியுதா. இது 13 ஸ்கொயர். இங்கே நம்ம பார்க்கும்போது இங்கே டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்குது. சரியா, இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்குது. அப்போ எப்படி தெரியுது நமக்கு அப்படின்னா, ப்ரைம் நம்பர் ஸ்கொயர் தான் கரெக்டாக வரும் அப்படின்னு தெரியுது. சரியா, ப்ரைம் நம்பர்லாம் ஸ்கொயர் பண்ணால் என்ன வருமோ அதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரியுது. சரியா, ப்ரைம் நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 7 ப்ரைம் நம்பரு, அதை ஸ்கொயர் பண்ணால் 49. அடுத்து 11 ஒரு ப்ரைம் நம்பரு, அதை ஸ்கொயர் பண்ணால் 121. அடுத்து 13 ஸ்கொயர்னால் 13ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பரு, அதை ஸ்கொயர் பண்ணால் 169. அடுத்து இதை விட்டுருங்க, இதை பார்க்கும்போது 19 ஸ்கொயர்னு வரும். சரியா, அப்போ 13க்கும் 19க்கும் இடையில என்ன ப்ரைம் நம்பர் வரும், 14 வராது, 15 வராது, 16 வராது, 17 ப்ரைம் நம்பர். சரியா, 18 வராது. அப்போ 17 ஸ்கொயர் என்னது, 289. சி தான் ஆன்சர். சரியா, விடுபட்ட எண்ணம் இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க. சரியா, அப்போ இந்த இடத்துல 17 ஸ்கொயர் தான் ஆன்சர். வாங்க அடுத்த சம்மில் போகலாம். அடுத்த சம் என்ன அப்படின்னா, 4 power 3.5 is 2 power 5 என்பதற்கு சமமான விகிதம் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த அடிமானம் சேமாக இருக்கணும். அடிமானம் சேமாக இருந்தால் தான் சமமாக விகிதத்தை கொண்டு வர முடியும். இப்போ இந்த 4 எப்படி எழுதலாம், இங்கே 2 இருக்கா, இந்த 4 எப்படி எழுதிக்கலாம், 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஏன்னா 2 ஸ்கொயர் 4, அதனால் 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அடுத்து மேலே உள்ளதை இப்படி இருந்துச்சு, 2 × 3.5, மேலே உள்ள நம்பரை பெருக்கிக்கலாம், அடுக்கில் உள்ளதை பெருக்கிக்கலாம். அப்போ 2 × 3.5 பெருக்குனேன்னா 7, 2ஐயும் 3.5ஐயும் பெருக்குனீங்கன்னா 7ன்னு வரும். அடுத்து இது 2 power 5, 2 அடுக்கு 5 அப்படி வச்சுக்கிறோம். இந்த இஸ்து அப்படிங்கிற இடத்துல வகுத்தல் வரும். சரி, அப்போ 2 அடுக்கு 7 / 2 அடுக்கு 5. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இந்த 2 அடுக்கு 5ஐ நான் மேலே கொண்டு வர போகிறேன். அப்போ இந்த +5 மேலே வரும்போது -5ஆக மாறும், கீழே உள்ளது 1ன்னு ஆயிரும். ஏன்னா இது 1ன்னு ஆயிடுது. இது மேலே வரும்போது +5 மேலே வரும்போது -5 ஆயிரும். அப்போ அடிமானம் சேமாக இருந்துச்சுன்னா அடுக்கில் உள்ளதை என்ன பண்ணிக்கணும், இங்கே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கணும், மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ 7 - 5 2, 7 5 போச்சுன்னா 2 வகுத்தல் 1. அப்போ 2 ஸ்கொயர்னால் 4, 4 வகுத்தல் 1. திரும்ப வகுத்தலுக்கு பதிலாக இஸ்து போட்டுக்கணும். இப்போ 4:1. இப்போ ஆன்சர் பி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.